வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தன்னார்வ துறையில் சிறந்து விளங்கும் 25 பஹ்ரைன் இளைஞர்களை கௌரவிக்கும் நோக்கில் விதிவிலக்கான தன்னார்வ முயற்சியை தொடங்குவதாக இளைஞர் விவகார அமைச்சர் ரவான் பின் நஜீப் தௌஃபிகி அறிவித்தார். சமூகத்திற்கான அவர்களின் முயற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை ஆதரிப்பதற்கும் கொடுக்கும் மனப்பான்மையை ஊக்குவிப்பதற்கும் ஆண்டுதோறும் மார்ச் 25 அன்று அனுசரிக்கப்படும் பஹ்ரைன் இளைஞர் தினத்துடன் இம்முயற்சி ஒத்துப்போகிறது. தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் எல்லமாரி 2024 டிசம்பர் 15 முதல் 21 வரையிலான காலப்பகுதியில் 272 ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகளை செயல்படுத்துவதாக அறிவித்தது. இதன் விளைவாக 39 மீறும் மற்றும் ஒழுங்கற்ற தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 95 மீறுபவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகள் பல ஒழுங்குபடுத்தும் சட்டங்களின் விதிகள், குறிப்பாக தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள வதிவிட சட்டங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய பல மீறல்களை கண்காணித்து கவனிக்கப்பட்ட மீறல்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளது. வடக்கு கடற்படை பகுதியில் ஹரேஸ்டியா டிசம்பர் 25 புதன்கிழமை காலை 8 மணி முதல் 4 மணி மாலை வரை 21,000 அடி பாதுகாப்பு உயரத்தில் நேரடி வெடிமருந்து பயிற்சிகள் நடைபெறும் என்று பஹ்ரைன் பாதுகாப்பு படை BDF அறிவித்துள்ளது. பஹ்ரைன் பாதுகாப்பு படை குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தியது. மேலும் அவர்கள் அனைவரும் தங்கள் பாதுகாப்பிற்காக குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். பஹ்ரைன் டென்னிஸ் கூட்டமைப்பு மற்றும் அரபு டென்னிஸ் கூட்டமைப்புடன் இணைந்து உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்த 4வது அரபு எலைட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியில் உள்துறை அமைச்சர் ஜெனரல் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலீஃபா கலந்து கொண்டார். பொது பாதுகாப்பு அதிகாரிகள் கிளப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் டென்னிஸ் வல்லுநர்கள் சங்கம் ATP மற்றும் சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு ITF தரவரிசையில் சிறந்த அரபு வீரர்கள் கலந்து கொண்டனர். அலி பின் சலே அல் சலே தலைமையிலான ஷூரா கவுன்சில் 3வது சட்டப்பேரவையின் 6வது அமர்வின் 11வது கூட்டத்தொடரை நேற்று நடத்தியது. பஹ்ரைன் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பஹ்ரைனின் அமைதியான சகவாழ்வு மற்றும் சகிப்புத்தன்மையை அவர் பாராட்டினார். நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதையை வளர்ப்பதில் ராஜ்யத்தின் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டினார்.
பஹ்ரைன் போலீஸ் அணிவகுப்பில் தெற்கு கவர்னரேட்டின் கவர்னர் ஷேக் கலீஃபா பின் அலி அல் கலீஃபா கலந்து கொண்டார். இந்நிகழ்வு உள்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு பாரம்பரிய கிராமத்தில் நடைபெற்றது. ஹிஸ் ஹைனஸ் ஷேக் காலித் பின் அலி கலீஃபா பின் அலி அவர்கள் அவரது மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா மற்றும் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி இளவரசர் சல்மான் ஆகியோரின் தலைமையின் கீழ் சமூக கூட்டாண்மை மற்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.